இந்தியாவின் தலைநகர் டெல்லியின் செங்கோட்டை அருகே இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதலுடன் தொடர்புடைய ஜெய்ஷ் இ முகமதுவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அமைப்பு எதிர்வரும் 6ஆம் தேதி 6 இடங்களில் குண்டுவெடிப்புகளை திட்டமிட்டிருந்தமை தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. செங்கோட்டையில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் புலனாய்வாளர்கள் இதனை வெளிப்படுத்தியுள்ளனர். 1992ஆம் ஆண்டு அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமாக டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பார்க்கப்படுவதாகவும் செங்கோட்டை குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேகத்திற்குரிய பயங்கரவாதிகள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பழி வாங்க விரும்பியதால் இந்த திகதி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். உயர்நீதிமன்றத்தில் நீடித்த போராட்டத்துக்கு பிறகு அதே இடத்தில் ஒரு புதிய ராமர் கோயில் கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் 2020 தொடங்கி இவ்வாண்டு நிறைவடைந்தன. செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே கார் வெடித்ததில் 13 பேர் கொல்லப்பட்டதுடன் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையிலே எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மேற்கொள்ளப்படவிருந்த திட்டம் தொடர்பில் புலனாய்வாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர்.